ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ எல்லாத்தையும் நேரில் பார்த்துட்டு இப்போ சொல்லு, எனக்குள்ளே இருக்க நல்லதை உன்னால் பார்க்க முடியுதா? என்னோட இந்த இன்னொரு முகத்தை பார்த்ததுக்கப்புறம் கூட உன்னால் நீ ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, இப்போ அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் அப்படியே காற்றுல பறக்க ஆரம்பிக்குதுங்க. அதுக்கு நம்ம ஹீரோனும், என்னை விட்டுரு ப்ளீஸ், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, நான் தான் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பா. உன்னோட கையை என்கிட்ட கொடு, இப்போ சொல்லு, என்னை அக்செப்ட் பண்ணுவியா? ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் இதை பற்றி யாருக்கும் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம ஹீரோயின் அழுறதை பார்க்குற ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அவன்கிட்ட அவளை விட சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனோட கையை விட அவள் அப்படியே கீழே போய் விழறா. இதான் நடக்கும். என்னோட உண்மையான முகத்தை பார்க்குறவங்க இதே மாதிரியான ஒரு வழியை தான் அனுபவிப்பாங்க. ஏன்னா நான் ஒரு அரக்கன். அப்புறம் இந்த அரக்கனை பார்க்குறவங்க பயந்து தான் ஆக்கணும். நம்ம எல்லாரும் அந்த சூனியக்காரை நினச்சி பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? என் முன்னாடி அவன் மண்டிவிட்டு நான் அவளோட அரசன்னு சொன்னான். நான் தீய சக்திகளோட இருக்க சூனியக்காரிங்களுக்கெல்லாம் அரசன். உங்களோட இந்த பையன் ஒன்றும் கெட்டவன் இல்லம்மா, அவன் அதை விட ரொம்ப மோசமானவன். ஏன்னா நான் எல்லா தீய சக்திகளோட ராஜா. உங்களோட இந்த பாசத்துக்குலாம் நான் தகுதியானவனே இல்லை. இப்போ சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஒருத்தவனை யாரு காதலிப்பான்னு? உங்களோட இந்த பையன் ஒரு அரக்கம்மா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய ராடை எடுத்து நம்ம ஹீரோட முதுகிலே குத்திடுறா. இப்போ அதை பார்க்குற நம்ம ஹீரோட ஃபேமிலியும் பதறி போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவன் உடம்புல சொருகி இருக்க அந்த ராடை அவனோட கையால பிடிங்கி வெளியே எடுக்கிறான். உடனே அவனோட அந்த காயமும் ஹீல் ஆயிடுது. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினும் ஷாக்கா பார்த்துட்டு இருக்க ஹீரோட அம்மா ஓங்கி அவ கண்ணத்திலேயே ஒரு அற விட்டுறாங்க. நீ என்ன காரியண்டி பண்ணிட்ட, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கத்த, அங்க இருக்க நம்ம ஹீரோவும் மற்றவங்க சேர்ந்தவங்க தடுத்து நிறுத்துறாங்க. உங்களுக்குலாம் என்னதான் ஆச்சு, ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடி போறா. அப்ப அங்க வர நம்ம ஹீரோ அவளோட தலையில கை வச்சு அவளோட மெமரிஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் மயக்கம் போட்டு கீழே விழ இப்போ நம்ம ஹீரோ அவளை அப்படியே அங்கேருந்து தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அவன் ஹீரோயினை அவன் வீடு இருக்க அந்த ஏரியாவுக்கு கூட்டிட்டு போறான். மயக்கத்தில் இருக்க நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்து நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்க, இப்போ நம்ம ஹீரோ கிட்ட லாஸ்ட் நைட் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பான். அந்த பில்டிங்ல நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அப்புறம் உனோட கால் ஸ்லிப் பண்ணி கீழே விழுந்துட்டேன், உன்னோட தலையில அடிப்பட்டனால நீ மயங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவும் சமாளிச்சிட்றான். எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்குறதுக்காக தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை சொல்ல, அதுக்கு ஹீரோவும் அந்த பேப்பர்ஸ்ல இப்போ சைன் போட்டு கொடுப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்க, அதான் சைன் போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சாரி கேட்குறீங்க? நான் நீங்கள் இதில் சைனே போட மாட்டீங்கன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன், சரி அப்போ நான் வரேன் அப்படின்னு அவன் சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ வந்து அவளோட அந்த கார் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு நிமிஷம் ஐம் சாரி அப்படின்னு சொல்லுவா. நீ இதுக்காக இப்போ சாரி கேட்குற அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்பா. நான் மயக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்க, அப்புறம் சாரோட பேப்பர்ஸ்லையும் சைன் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் நான் உங்களை என்னோட கனவுல கொலையே பண்ணிட்டேன். அதாவது என்னோட கனவுல நான் ஒரு ராடை எடுத்து உங்களோட முதுகிலே சொருக்கிட்டேன், அது அப்படியே உங்களோட வயிறு வழியாக வெளியே வந்துருச்சு. என்னதான் அது ஒரு மோசமான கனவாக இருந்தாலும் எனக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவா. இப்போ இவளுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் யோசிப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா பேப்பர்ஸ்ல சைன் வாங்கினத சாரு கிட்ட சொல்ல வர, அவளோட வீட்டுல அந்த பாலாங்கிற உட்காந்துருக்கதை பார்த்து ஷாக் ஆகுறா. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட வீட்டை தான் நம்ம காட்டுறாங்க. ஹீரோ அவனோட அம்மாவோட மடியில படுத்திருக்க, அவங்களுமே இப்போ அழுதுட்டு இருப்பாங்க. என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுதுமா, நீங்க உங்க பையனை காப்பாத்துறதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஒரு அம்மாவோட மனசு உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. என்னோட நோக்கம் உன்னை காப்பாற்றுறது மட்டும் இல்லை விஹான், எப்பவும் உன்னை என் கூடயே வச்சிருக்கணுங்கிறது தான். ஒரு அம்மாவா எனக்கும் என் பையனோட லைஃப்பை பற்றின கனவுகள்லாம் இருக்கும். அதுவும் அவனுக்கு ரொம்ப கிராண்டா ஒரு கல்யாணம் பண்ணி அவனை மாப்பிள்ளை கோலத்தில் பார்க்கணும்னு. மா ப்ளீஸ், இனியே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற உங்க பிடிவாதத்தை விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன், யாரோட லைஃப்லையும் ரிஸ்க் ஆகாத மாதிரி நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறேன். அது எப்படி முடியுங்கிற மாதிரி வீணாவும் அவங்ககிட்ட கேட்க, இத்தனை நாள் என்னால் எப்படி முடிஞ்சிச்சு அப்படிதான், உங்களோட இந்த கைகளை பிடிச்சிக்கிட்டுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான். இதில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லமாங்கிற மாதிரி அவனுமே இப்போ கேட்க, அதுக்கு வீணாவும் எழுதுக்கிட்டே தலையாட்டுறாங்க. மா எனக்கு உங்களோட சப்போர்ட்டோட இன்னொரு விஷயமும் வேணும், அதுதான் உண்மை. இனி என்கிட்ட இருந்து நீங்கள் எதையும் மறைக்க மாட்டீங்க இல்லம்மா, ஸோ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் இப்போ சொல்ல, அப்பங்க நம்ம ஹீரோட பாட்டியும் வராங்க. அவங்க நம்ம கூப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சத்த அப்படிங்கிற மாதிரி வீணாவும் அவங்க கிட்ட சொல்றாங்க. இந்த பொறுக்கி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயினும் கோவப்படுவா. ஹே முட்டாள், உனக்கு என்ன பைத்தியமாடி, உன்னோட இந்த லைஃப் இன்னையில இருந்து மாறப்போகுது, முதல்ல வந்து பாலாக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயினும் அமைதியா இருப்பா. உனக்கு ஒன்று தெரியுமா, பாலா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு, ஸோ இன்னையில இருந்து உன்னோட தலையதே மாறப்போகுது கௌரி. கல்யாணமா, அதுவும் இவன் கூடயா? கல்யாணத்துக்கு காஸ்ட், கலர், ரிலிஜன் எதுவும் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா ஸ்பீசிஸ் சேமா இருக்கணும். நான் ஒரு ஹியூமன், அப்புறம் இவன் ஒரு காக்ரோச் சோஃபால உட்காந்து கழுத்துல யாரும் மாலை போட மாட்டாங்க, செப்பலை கழட்டி ஒரே அடி. அப்புறம் இதே காக்ரோச் தான் இவளுக்கு 5 லட்சம் கொடுக்க ரெடியா இருக்கு. இப்போ என்ன சொல்றீங்க ரேகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட சித்தியை வந்து கேட்பான். 5 லட்சம் கொடுத்து நீ என்ன வாங்கிடலான்னு நினைக்கிறியா? பணத்துக்காக போய் ஒன்ன மாதிரி ஒருத்தவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேனா? இந்த கௌரி மேல பிரைஸ் டாக் ஒட்டியிருக்கேன், என்ன எவன் வேணாலும் பணம் கொடுத்து அவளை வாங்கிக்கலான்னு. சும்மா நல்ல மாதிரி நடிக்காதரி. இந்த பாலாக்கு நீ யாரு எப்படி பட்டான்னு ரொம்ப நல்லாவே தெரியும். உங்க பொண்ணு இப்படிதான் பணம் சம்பாதிக்கிறான்னு சொல்லி அவனோட போனை இப்ப காட்டுறான். ஸோ அந்த போனை இப்போ நம்ம ஹீரோனை வாங்கி பார்த்தா அதில் அவன் வாங்கி இருந்த போது நம்ம ஹீரோவை தூக்கிட்டு இருந்த போட்டோ இருக்கும். கடவுளே, இந்த அநியாயத்தை நான் என்னன்னு சொல்லுவேன். பணத்துக்காக டான்ஸ் பண்ண சொன்னா அதை இவளால பண்ண முடியாது. ஆனா எவனோ ஒரு நீளமான முடி வச்சிருக்கான் கூட சேர்ந்து உன் அக்காக்காரு என்னெல்லாம் கூத்தடிச்சிருக்கான்னு பாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோட வீட்டை தான் கட்டுறாங்க. பெரியமா இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷம் இப்போ அவங்க கிட்ட கேட்க, ஆனா நம்ம வீட்டில் காஸ்டியூம் பார்ட்டி நடக்குது, ஆனா அதை பத்தி நீங்க யாரும் கிட்ட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனும் இப்போ கேட்பான். எங்க எல்லாரும் பிரதமன்சின்னு
அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தோட சமநிலைக்காக நல்ல சக்தியையும் தீய சக்தியையும் கண்காணிக்கிறது எங்களோட வேலை. இப்ப நம்ம ஹீரோட அம்மா அவங்க கிட்ட என்னோட பையன் அப்படின்னு ஏதோ சொல்ல வர, உன்னோட கையை எடுத்து இதுல வை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ அவனோட கையை எடுத்து அந்த எரியிற நெருப்புல வைக்கிறான். இதுக்கு முன்னாடி உன்னோட சக்திகள் வேலை செய்யாது, உன்னோட காயத்தை ஆற விடாத, அதுக்கு பதிலாக இந்த வலி அவன் உடம்பு பூரா பரவிடு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ வலியால துடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து அவனோட மொத்த குடும்பமும் அழறாங்க. அவங்க அண்ணன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம அர்ஜுனும் ஹர்ஷும் கூட இது எல்லாத்தையும் நிறுத்த சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் அதை நிறுத்தாம அந்த வலியை அப்படியே தாங்கிக்கிறான். சோ இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது. அதுல ஒரு சூனியக்காரி ஒரு கத்தி எடுத்து அவனோட நெஞ்சிலே குத்தி அவனை கொன்னுடுறான். இப்ப பார்த்ததுமே நம்ம ஹீரோவும் அவனோட நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்தார். என்னதான் நம்ம ஹீரோ பார்த்தது ஒரு விஷயமா இருந்தாலுமே அவனை கத்தியால குத்துன அந்த வலியை அவன் உண்மையாலுமே அனுபவிச்சிருப்பான். இப்போ அவன் மனசுல இருந்த எல்லா கேள்விகளுக்கான விட அவனுக்கு கிடைச்சிருச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்ப சொல்ல, அவங்க எல்லாம் யாரு? 3 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு சூனியக்காரி எனக்கு தெரியும், அவ தான் என்ன அட்டாக் பண்ணா. ஆனா மத்த 2 பேர் யாரு? ஆலமரத்தோட உச்சில வாழ அந்த 3 சூனியக்காரிகளையும் திரிகாலின்னு சொல்லுவாங்க. உனக்குள்ள மனுஷ குணமும் அரக்க குணமும் ரெண்டுமே இருக்கு. உன்னோட 25வது பிறந்த நாள் அன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போய் அந்த மரத்துல இருக்க ஒரு கத்தியை வச்சு உன்னை அட்டாக் பண்ண போறாங்க. ஒருவேளை அந்த சூனியக்காரிங்க அப்படி பண்ணிட்டா உன்னோட இந்த மனுஷ உடம்பு முழுசா அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்க அந்த அரக்க மட்டும் தான் எப்பவும் இருப்பான். அப்புறம் நீயும் ஒரு முழு தீய சக்தியாவே மாறிடுவ. இதெல்லாம் நடக்காம எப்படி நான் தடுக்கிறது? ஒருவேளை அந்த திரிகாலனிக்கு முன்னாடி அந்த கத்தியை நான் கண்டுபிடிச்சு அவங்க 3 பேரையும் நான் அழிச்சிட்டேன்னா இது எல்லாத்தையும் என்னால் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு சொல்லுங்க. அதுக்குள்ள காலம் ரொம்பவே கடந்து போயிருக்கோங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வீணாவும் இப்ப கேட்பாங்க. நாளைக்கு வரப்போற அமாவாசையில உன்னோட கிரக நட்சத்திரங்கள்லாம் திரும்பவும் மாறப்போகுது இல்லை. அது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருள் சூழ போகுது. மரங்கள்ல இருக்க பூ எல்லாமே வாடி போயிடும். இந்த தீய அறிகுறிகளுக்கு அப்புறம் தான் ஒரு மோசமான நிகழ்வு நடக்க போகுது. ஏன்னா நாளைக்கு உனக்கு நெருக்கமான ஒருத்தவங்க உன்னோட கைகளால சாக போறாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இப்ப அதை கேட்கிற நம்ம ஹீரோவும் அவனோட மொத்த ஃபேமிலியும் அப்படியே பயத்துல உறைஞ்சு போறாங்க. இதுதான் நீ தீய சக்தி ஆகிறதுக்கான முதல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா நடக்காது, நான் இதை நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவான். உன்னோட விதிங்கிறத உன்னால எப்பவும் மாற்ற முடியாது. ஒருவேளை அது மாறினா கூட நீ அப்படியே தான் இருப்ப. நான் இதை ஒத்துக்க மாட்டேன், என்னோட ஃபேமிலியில் இருக்க யாருக்கும் எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். இதோட இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்லாம் இன்னும் வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அப்புறம் என்னோட சிஸ்டர் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் சூப்பரான நிறைய சீரியல்ஸ் வரப்போகுது. அதில் வர ஹீரோயின் அவனோட லவ்வுக்காகவும் அவனோட ஃபேமிலிக்காகவும் அவன் முன்னாடி இருக்க எல்லா சவால்களையும் எடுத்து எப்படி போராடுறாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை அந்த சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புறேன். அந்த சேனலோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். கூடிய சீக்கிரமே இன்னொரு வேற லெவல் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன்.